ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் நீ தெளிவாக கேட்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்களை நீ தெளிவாக கேட்டால்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உனக்கு நான் புரிய வைக்க முடியும். நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில விஷயங்கள் மாறாமலேயே இருக்கிறது, சில விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் கவலையான விஷயங்களை தான் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த கவலையான விஷயம்தான் அப்படியே நிற்கிறது. உனக்கே சில சமயம் தோன்றும், சந்தோஷம் வந்தால் நன்றாக இருக்கும், ஏன் கவலை வருகிறது, நம்ம என்ன அவ்வளோ தவறு செய்தோம், எல்லாமே மாறுகிறது, சந்தோஷம் வருகிறது, போகிறது, திரும்ப வருகிறது. ஆனால் இந்த கவலை மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறது? சந்தோஷத்தை எனக்கு தாருங்கள், கவலையை எனக்கு மாற்ற வையுங்கள் சாயி என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு பல நேரங்கள் யோசித்து செய்வாய். அதே நேரத்தில் இதையும் யோசிப்பாய். இது நல்லபடியாகத்தான் நடக்குமா, இல்லை இந்த விஷயம் மாறுமா, மாறாதா என்ற பல விஷயத்தில் பல கோணங்களில் நீ யோசிப்பாய். ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கான பதில் கிடைத்ததே கிடையாது. எல்லா விஷயத்திலும் சோகங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் நானோ ஒரு முடிவெடுத்து விட்டேன். இது நான் மட்டும் எடுத்த முடிவு என்பது கிடையாது. இது நான் மட்டும் எடுத்த முடிவே அல்ல. இது தெய்வங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள். இது நான் மட்டும் எடுத்த முடிவே கிடையாது. நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் எடுத்திருக்கும் முடிவுதான் தங்கமே இது. வாழ்வில் நீ எதை தேடி ஓடுகிறாய்? அதுதான் உனக்கு அந்த விஷயம்தான் நடக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பிடித்த விஷயத்தை உனக்கு கொடுத்தால் நீ திருப்தியாக இருப்பாய். உன்னுடைய மனதிலும் தோன்றும், நாம் இந்த விஷயம் செய்கிறோமே, இது நல்லபடியாக இருக்குமா, இன்னொரு விஷயம் செய்கிறோமே, இது நல்லபடியாக இருக்குமா என்ற பல விஷயங்கள் உனக்கு தோன்றும். ஆனால் நீ வரும் தமிழ் மாதத்திலிருந்து நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு உருவாக்கி தரும். நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றலாம் என்று. நிச்சயமாக நீ நினைத்ததுதான் நடக்கப் போகிறது. வரும் தமிழ் மாதத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. இந்த மாதம், அதாவது தமிழ் மாதம் பிறந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த மாதத்திலிருந்து நீ நினைத்தது போல நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, மார்கழி மாதம் பிறப்பதற்கு முன்பு, அதாவது இன்றெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். மார்கழி மாதம் பிறந்ததில் இருந்து அந்த தேதியில இருந்தே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நானும் மாற்ற ஆரம்பித்து விடுவேன். நீ நினைக்கிறாய் எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீயே பார், உன் வாழ்க்கையை நீயே மற்றவர்கள் சொல்லி பெருமைப்படுத்தும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீயே பார்ப்பாய். இத்தனை நாள் சோதனைகள் தானே வந்தது. இதற்கு முன்பு நீயும் நினைத்தாய், சோதனைகளை மட்டும் சுமக்கும் நமக்கு சாதனைகள் வரவே வராதா என்று. சாதனைகளும் வரும். ஒரு மனிதனுக்கு பாதி நாள் கஷ்டமாக இருந்தால் மீதி நாள் சந்தோஷமாகத்தானே இருக்கும். நீ பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டத்தை தான் பார்க்கிறாய். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கும் நன்றாக தெரியும். நீ கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாகவே நல்லபடியாக கரை சேர்ப்பேன். இந்த சாய்க்கு தெரியாததா உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது? இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நான் மருந்து போடுவேன். ஏக்கங்களை நீ குறைத்துக்கொள். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது ஏக்கத்தோடு இருக்காது. பிரச்சனை வந்து விட்டதே, பிரச்சனை இருக்கிறது என்று அந்த ஒரு விஷயத்திற்குள்ளேயே போய்கொண்டே இருக்காது. இந்த ஒரு நிலையும் மாறும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பார்த்தியா, இந்த நிலைமையும் மாறும். இந்த ஒரு காலகட்டம் மாறி உனக்கான நிச்சயமான சந்தோஷமானது வரும். ஒரு சில பேர் சொல்வார்கள், அவன் வாழ்க்கைக்கு என்ன, அவன் சொர்க்கம் போல இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா.
அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே திருப்தியாக நடக்கும் வகையில், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். ஒருவனுக்கு தன்னுடைய ஆசைகள் நடந்துவிட்டது, உடனுக்குடன் இப்பொழுது ஒரு விஷயம் கேட்கிறான் என்றால் அது உடனே நடந்துவிட்டது என்றால் அவனுக்கு அதைவிட சந்தோஷமான விஷயம் வேறொன்றும் அல்ல. அதனால் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதே அது நடந்துவிட்டதே என்று போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல், வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன். அதனால் இன்பத்தை மட்டுமே சுமந்து கொள். இன்பமும் வரும், அதே நேரம் யோகமும் உனக்கு வரும். யோகம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் வரக்கூடியது கிடையாது. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோ, யாரெல்லாம் தெய்வத்தை மனதார வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தெய்வத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் எப்பொழுதும் மனதால் தெய்வத்தை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் யோகம் என்பது வரும். அந்த யோகமானது உன் வாழ்க்கையிலும் வரப்போகிறது. கெட்டியமாக பிடித்துக்கொள். எந்த ஒரு நிலையிலும் யாரையும் பார்த்து ஒரு பொழுதும் பயப்படாதே. நீ பயந்தால்தான் ஒருவனுக்கு உன்னை பார்த்தால் இளக்காரமாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் பயத்தை மட்டும் காட்டாதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்பமும், வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கும் நீ நகர்ந்து கொண்டு நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய். இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லவே அல்ல. எதுவுமே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் நீ எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்றுதான் நான் சொல்கிறேன். ஆசைகள் என்பது அதிகமாக இருக்கும் தங்கமே. ஆசைகள் எப்பொழுதும் குறையவே குறையாது. ஒரு விஷயம் என்று நடந்தால் நாளை வேறொரு விஷயம் நடக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று தோன்றும். அதனால் வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. மனம் எப்பொழுதும் இதை வேண்டும் என்று தோன்றும். இது கிடைத்தவுடன் வேறொரு பொருள் வேண்டும் என்று தோன்றும். அது கிடைத்தவுடன் வேறொன்று தோன்றும். இதே போல மாறிக்கொண்டேதான் இருக்கும். இதெல்லாம் போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே. நீ நிலையான ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் நாளை என்ன செய்ய வேண்டும், நாளான என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டு அந்தந்த நாளைக்கு அந்தந்த விஷயங்களை நீ செய்துவிடு. நிச்சயமாக நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எவ்வளவு மாறுகிறது, எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் நீ சாதிக்கிறாய் என்பதை நீயே பார்ப்பாய். இது நான் எடுத்த முடிவல்ல, தெய்வங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவு. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். இதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு சந்தேகமோ உனக்கு தேவையே அல்ல. நல்லதையே யோசி, நல்லதே நடக்கும். உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து இவளை விட்டு போய்விட்டோமே என்று வருத்தப்படும் அளவுக்கு நீ சாதிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையப் போகிறாய். எவனாவது ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பை இழந்தான் என்றால் கஷ்டம்தானே படுவான். அதுபோல உன்னை விட்டு போனவர்கள் எல்லாரும் நிச்சயமாக மனம் வருந்துவார்கள், உன்னை விட்டு போய்விட்டோமே என்று. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு திருப்திகரமாக கிடைக்க ஆரம்பிக்கப் போகிறது. இது நான் என்னுடைய மனதார உனக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருப்பேன். இந்த சாயின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கை மட்டும் வை. பொறுமையாக இரு. எல்லாம் உனக்கு சத்தியமாக நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த சாய் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து எல்லா வழிகளையும் காட்டுவேன். சந்தோஷமாக இரு தங்கமே. உனக்காக எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.